8, 9. இப்போ 9 balloons இருக்கு. வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம நியூ இயர் செலிப்ரேஷன் எங்கே நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இது எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 1 hour ட்ராவலில் ஆனைக்கட்டி அப்படிங்கிற ஒரு இடத்துல எஸ்ஆர் ஜங்கிள் ரிசார்ட். இந்த எஸ்ஆர் ஜங்கிள் ரிசார்ட்டில் தான் வந்துட்டு நாங்கள் நியூ இயர் செலிப்ரேட் பண்ணோம். அண்டு எங்களை மாதிரியே நிறையா அப்ராட்லேருந்தும் நிறைய பேர் வந்திருந்தாங்க. இங்கே கோயம்புத்தூர், திருச்சி, சேலம், ஈரோடு, ஆல்மோஸ்ட் திருப்பூர் நிறைய இடத்துலேருந்து ஏகப்பட்ட மக்கள் இருந்தாங்க. ஸோ ரொம்பவே சூப்பரான ஒரு செலிப்ரேஷனாக இருந்துச்சு. அண்ட் இப்போ நம்ம உள்ளே வந்துட்டோம். கார் பார்க்கிங் பண்ணோன்னே இங்கே லைவ் கவுண்டர் இருக்குது. ஸோ இந்த லைவ் கவுண்டர்கிட்ட போனோன்னா இங்கே வந்துட்டு உங்களுக்கு இந்த நியூ இயரில் வந்துட்டு என்னென்ன ஈவெண்ட்ஸ் இருக்குது அண்டு எல்லாமே ஃபுல் அஜெண்டா வந்துட்டு இங்கே கொடுத்துருவாங்க. அண்டு இந்த அஜெண்டாவும் நாங்கள் எடுத்துகிட்டு அண்ட் வெல்கம் ட்ரிங்க் முடித்ததுக்கப்புறமா எங்களோட ரூமுக்கு இந்த பேட்ரி வெஹிக்கிளில் ஏறிட்டு நம்ம ரூமுக்கு போயாச்சு. அண்ட் இந்த தடவை வந்துட்டு ரீட்ரீட் அப்படிங்கிற சூப்பரான ஒரு காட்டேஜில் நாங்கள் வந்து ஸ்டே பண்ணோம். முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா மாம் அண்ட் மீ, கிங் ஆஃப் ஜங்கிள் அந்த மாதிரி நிறைய காட்டேஜஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு இடத்துல அந்த மாதிரி இந்த தடவை வந்துட்டு இந்த ரீட்ரீட் அப்படிங்கிற ஒரு பிளேஸில், ஸோ இந்த இடத்துல தான் நாங்கள் இப்போது ஸ்டே பண்ண போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரைவேட் பார்க்கிங்கும் இருக்குது அண்டு கம்பைன் பார்க்கிங்கும் இருக்குது. ஸோ நான் இப்போ பார்க் பண்ணியாச்சு அண்டு லக்கேஜஸ் எல்லாம் கொண்டு வந்து நம்ம ரூமில் வச்சுட்டு அண்ட் நாங்கள் தங்கி இருக்கிற இடத்துக்கு நண்பர்களே வந்துட்டு நம்ம ஹட்டுக்கு போகிறோம். நம்ம ரூம் வந்து பக்கத்தில் இருக்குது அண்ட் செப்பரேட் டைனிங் இருக்குது. நமக்கு மட்டுமே இது ப்ரைவேட் டைனிங். ஸோ வாங்க நம்ம இந்த ஹட்டில் போயிட்டு நம்மளோட மதியான லஞ்ச் என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க, இதுதான் நம்மளோட ப்ரைவேட் டைனிங். ஸோ நமக்கு டேபிள்ஸ் போட்டிருக்காங்க. நம்ம உள்ளேயும் வைக்கலாம் அண்ட் வெளியிலையும் வைக்கலாம். அண்ட் இப்போ லஞ்ச் வந்துட்டு என்னெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சிக்கன் பிரியாணி, சிக்கன் கிரேவி அண்ட் சில்லி சிக்கன், கொஞ்சம் ரைத்தா. ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு லஞ்சுக்கு ஆர்டர் பண்ணியிருந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவுட் சைடு ஃபுட்டு அலௌடு கிடையாது. அண்ட் எல்லாமே வந்துட்டு இங்கேயே உங்களுக்கு செப்பரேட் கிச்சன்ஸ் எல்லாம் இருக்குது. நம்மக்கிட்ட வந்துட்டு ஆர்டர்ஸ் எடுத்துகிட்டு அவங்க கொண்டு வந்து நம்ம ரூம்லேயே டெலிவரி பண்ணிடுவாங்க. அண்டு நம்ம வந்து ப்ரைவேட் இந்த மாதிரி ஹட் டைனிங்கும் இருக்குது, நம்ம ரூமில் வச்சும் சாப்பிட்லாம். ஸோ இப்போ வந்து நம்ம ரூம் பார்க்கலாம். இந்த தடவை எங்களோட ரூம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு ஒரு டிம் லைட்டில் ரொம்பவே ஒரு சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதுதான் நம்மளோட ரூமு. அண்ட் பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த ஸ்க்ரீன் எடுத்தோம் அப்படின்னா பேக் சைடு இருக்கிற அந்த சீனரி அது வந்து ரொம்ப சூப்பராக தெரிஞ்சுது. அண்ட் அழகாக 2 சோஃபா சேர் போட்டிருக்காங்க அண்டு நல்லா பெரிய ஒரு மிரர் அண்ட் டிவி. ஸோ இங்கே வந்தாலே வந்துட்டு சர்ஷாவுக்கு ரொம்ப பிடிச்சது எல்லாமே பிடிக்கும். அண்ட் அதுலேயுமே ரொம்ப பிடிக்கிறது வந்து அந்த உடனே அவன் செஃப்பாக மாறிடுவான். அந்த கெட்டில் பார்த்தோன்னா எல்லாருக்கும் பிளாக் டீ போடட்டும், பால் கிளத்துறதாகட்டும், அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் ஆட்டோமேட்டிக்காக செய்ய ஆரம்பிச்சிடுவான். ஸோ கெட்டில் பார்த்தோன்னா அவன் குஷியாகி அங்கே போயிட்டான். அண்ட் இந்த தடவை வந்துட்டு இந்த ஓட்டு வீடு ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. சீலிங் எல்லாமே நல்லா ஹைட்டாக இருந்துச்சு. ஸோ ஜாலியாக இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் ரூம் எல்லாம் கொஞ்சம் பார்த்து வெளியிலலாம் கைத்துக்கட்டலெல்லாம் போட்டிருந்தாங்க. அண்ட் ஸ்பாவில் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்கவுண்ட் எல்லாம் இருக்குது, இன்றைக்கி நியூ இயர் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த டைம் நாங்கள் ஸ்பா எடுக்கல, ஏன்னா இங்கே நிறைய ஈவெண்ட்ஸ் அண்டு கேம்ஸு ஏகப்பட்டது இருக்குது. ஸோ நம்ம ஸ்பாக்கு போயிட்டோம்னா நியர்லி ஒரு 1.5 hours ஒரு ஆளுக்கே தேவைப்படும். ஸோ அதனால வந்துட்டு ஸ்பாக்கு போடல. அண்ட் இதான் பாத்ரூம் ரொம்ப சூப்பராக நல்லா ஸ்பேஷியஸாக ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அண்டு ரூம் ஃபுல்லாக இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. நம்மளோட லக்கேஜஸையும் எல்லாம் அன்பேக் பண்ணிவிட்டு அண்ட் அடுத்ததாக ஸ்விம்மிங் பூலுக்கு கிளம்பிட்டோம். இங்கே பூல் மட்டுமே கிட்டத்தட்ட 6 இருக்குது. கிட்ஸு, மாம் அண்ட் கிட்டு, லேடிஸ், ஃபேமிலி, பேச்சுலர். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு பூலுமே வந்துட்டு ஒவ்வொரு காட்டேஜ் கிட்ட செப்பரேட்டாக இருக்கும். ஸோ அவங்க வந்துட்டு
யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ரூம்ஸுமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 83 ரூம்ஸ் இருக்குது. அண்ட் பூலில் வந்துட்டு நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணியாச்சு. இந்த இடத்துல வந்துட்டு நல்லாவே குளிர். ஸோ அதனால வந்து ரொம்ப நேரம் தண்ணியில் இருக்கல. ஒரு 5:45 ஒரு 6 அந்த டைம் வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன் மேக்ஸிமம். ஸோ அது வரைக்கும் சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டோம். அண்ட் அதுக்கப்புறமா ரூமுக்கு வந்துட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அண்ட் நியூ இயர் ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதுக்கெல்லாம் கொஞ்சம் ட்ரெஸ்அப் பண்ணிவிட்டு ஆல்மோஸ்ட் கிளம்பலாம் அப்படின்னு ரெடி ஆயாச்சு. அண்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த இடம் தான் வந்துட்டு ஒரு பெரிய கிரவுண்ட். அண்ட் இந்த கிரவுண்டு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து எலிபேடாகவும் அவங்களுக்கு யூஸ் ஆகிட்டுருக்கு. அண்ட் வந்து வைடர் ஆடியன்ஸ் வரும்போது அண்டு கார்ப்பரேட் ஈவெண்ட்ஸ் அதெல்லாமே வந்துட்டு இந்த இடத்துல வந்து அவங்க அந்த ஃபங்க்ஷனை வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. அண்ட் லைவ் கிச்சன்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து இந்த இடத்துல தான் நடக்கும். அண்ட் இன்றைக்கி நியூ இயர் பார்ட்டியும் கூட வந்துட்டு சேம் இந்த பிளேஸில் தான் டெக்கரேட் பண்ணி பயங்கரமாக பண்ண போகிறாங்க. இப்போ நாங்கள் வந்தோன்னே இப்போ ஆல்மோஸ்ட் இப்போ எம்டியாக இருக்குது. இப்போ ஏதோ சேர்ஸ் எல்லாம் வந்தாச்சு. இப்போ இடம் சூப்பராக ரெடி ஆக போகுது. இதே இடத்த தான் நீங்கள் வந்துட்டு ஃபைனலாக வந்து நியூ இயர் டைமில் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறீங்க. இப்போ நியூ இயர் ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆக இருக்குது. ஸோ இப்போ நம்ம அங்கே போக போகிறோம். அங்கே வந்து லைவ் கவுண்டர்ஸ் அண்ட் நிறையா கேம்ஸ் கவுண்டர் எல்லாமே ஓப்பன் ஆகிருக்கு. அண்ட் நியூ இயர் ஸ்பெஷல் பார்ட்டி எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ நம்ம இப்போ அங்கே போய் பார்க்கலாம். ரூம்லேருந்து இந்த கிரவுண்ட் வந்துட்டு ரொம்பவே பக்கம். ஆல்மோஸ்ட் ரூம்லேருந்து வெளியே வந்தால் இந்த கிரவுண்ட் கிட்டே வந்துடலாம். பார்க்கிங் மட்டும்தான் கொஞ்சம் தள்ளி பார்க் பண்ணியிருந்தோம். ஸோ சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இப்போ வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அந்த எம்டியாக நீங்கள் பார்த்த அதே கிரவுண்டு தான் இப்போ இது. ஃபுல் டெக்கரேஷனோட ஃபுல் கேம்ஸ், ஒரு சைடு லைவ் கவுண்டர்ஸ் அண்ட் இந்த சைடு சேர் அந்த மாதிரி டெக்கரேஷன் பயங்கரமாக இருந்துச்சு. அண்ட் பார்க்குறக்கே ரொம்ப ப்ளசண்ட் அண்ட் சூப்பராக இருந்துச்சு. எனக்குமே வந்துட்டு இது வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி வந்துட்டு நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுறது. ஸோ இப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நானுமே ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் நீங்களும் இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்க்கு போயிருந்தீங்க, உங்களோட நியூ இயர் செலிப்ரேஷன் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். குழந்தைங்களுக்கு பிடிச்ச கேம்ஸ் எல்லாம் நிறையா இருந்துச்சு. ஸோ அதனால் அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு நிறைய கேம்ஸ் எல்லாம் விளையாட வச்சுட்டு அண்ட் அதுக்கப்புறமா வந்து ஃபேஸ் பெயிண்டிங் கூட எல்லாமே இருந்துச்சு. ஸோ நிறைய பேர் அவங்களுக்கு என்னென்ன கேம்ஸ் பிடிக்குது ஸோ அதிலெல்லாம் போயிட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு சைடு வந்துட்டு டெக்கரேஷன் வேலை போயிட்டு இருந்துச்சு, ஒரு சைடு வந்துட்டு கிட்ஸோட என்டர்டெயின்மெண்ட் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. டைம் இப்போ 8:10 ஆல்மோஸ்ட் ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. பயங்கரமான லைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் செம்மையாக. எங்களோட ஃபேமிலி டேபிளில் வந்துட்டு நாங்கள் இப்போ சீட் ஆகிட்டோம். அண்ட் அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ரவுண்ட் டேபிள்ஸ் போட்டுட்டு அண்ட் இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு. அண்ட் பசங்க வந்தோடனே பாப்கார்ன் வேணும் அப்படின்னாங்க. ஸோ லைவ் கவுண்டர்ஸில் போய் பாப்கார்ன்ஸ் கலெக்ட் பண்ணியாச்சு. அண்ட் பார்த்திங்கன்னா நம்ம செக்இன் பண்ணது வந்துட்டு 2 o'clock அண்ட் நெக்ஸ்ட் டே வந்துட்டு 12 o'clock வந்து செக் அவுட் பண்ணோம். அண்ட் நியூ இயர் ஸ்பெஷல் வந்துட்டு லன்ச் வந்து நம்ம உள்ளே என்ட்ரு ஆனோன்னா லன்ச் மட்டும் நம்ம ஆர்டர் பண்ணுற மாதிரி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் செகண்ட் டேவோட லஞ்சு கெடா விருந்தோடு வந்துட்டு இந்த நியூ இயர் பார்ட்டி வந்து முடியுது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஃபஸ்ட்டு வந்துட்டு டான்ஸ் இருந்துச்சு. டான்ஸுக்கு அப்புறம் வந்துட்டு கிட்ஸுக்கு கொஞ்சம் ஃபன் கேம்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் ஈவெண்ட்டில் இருக்க எல்லா கிட்ஸையுமே கூப்பிட்டு அவங்க வந்துட்டு ஸ்டேஜில் கொஞ்சம் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ண வச்சு அண்ட் சூப்பராக பண்ணுற கிட்ஸுக்கு வந்துட்டு கிஃப்ட் அந்த மாதிரியெல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்துட்டு எல்லாம் ஸ்டேஜ் போய் பயங்கரமாக டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருந்தாங்க. அண்டு மட்டன் சூப்பு சுட சுட வந்துருந்துச்சு அப்போ தான். ஸோ எல்லோரும் போயிட்டு மட்டன் சூப் கொஞ்சம் கலெக்ட் பண்ணியாச்சு. அண்ட் ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டை கூட்டிகிட்டு வந்துட்டு ஸோ ஈவெண்ட்டில் புக் பண்ணியிருந்த ஒவ்வொருத்தருக்கும் வந்துட்டு
ஒரு செலிப்ரிட்டி வந்து நியூ இயர் விஷ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. அண்ட் அது முடித்ததுக்கப்புறமா வந்து ஈவெண்ட்டில் இருக்க லேடிஸ் எல்லோரும் வாங்க, உங்களுக்காக ஒரு கேம்ஸ் இருக்குது அப்படின்னாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நானும் போயிருந்தேன். ஓகே, இப்போ என்னன்னா நான் உங்களுக்கு வந்து ஒரு பலூன் கொடுப்பேன். நீங்க அதை வந்து ப்ளோ பண்ணி பார்த்துக்கோங்க. டேமேஜா இருந்தது அப்படின்னா நீங்க என்கிட்ட ரிட்டர்ன் பண்ணிட்டு வேற ஒரு பலூன் இல்ல கீழே போட்டு கூட வேற ஒரு பலூன் வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ப்ளோ பண்ணி சின்னதா ப்ளோ பண்ணி பார்த்துக்கோங்க. டேமேஜ் இருந்ததுன்னா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. டேமேஜ் இருக்கா இல்லையா? ஓகே ஃபைன். இப்போ நம்ம கேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்களாம் ஒரு வார்ம் அப், அதாவது ஒரு கேம் தான் ஆக்சுவலா. என்ன அப்படின்னா, பலூனை வாயில வச்சுட்டு கை ரெண்டும் பின்னாடி கட்டிக்கணும். ஸோ கையில நீங்க வந்து பலூனை எக்ஸ்பெண்ட் பண்ணி ஊத முடியாது. ஓகே, அதுதான் இப்போ கேம். யார் வந்து ஃபர்ஸ்ட் ஊதுறீங்களோ அவங்க வின்னர். மேம் ஆல்ரெடி ஊதி இருக்காதீங்க. ஓகே, நீங்க வரீங்களா? சூப்பர். ஜாயின் பண்றவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். கை ரெண்டும் பின்னாடி கட்டிட்டு அதுக்கு மேல ஊதுவாங்க. அப்படி ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணாமலே சொல்லக்கூடாது. சாப்பிட்டெல்லாம் வெளியே வராது. நான் இப்படி வந்துடுறேன், அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. குட்டீஸ்க்கான கேம்ஸ் அடுத்து. ஸோ இப்போ வந்துட்டு இந்த கேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கையை வந்துட்டு பின்னாடி கட்டிடணும். 2 கையை பின்னாடி கட்டிட்டு நம்ம கை வச்சு பலூன் ஊதாமல் வாய் வச்சு பலூன் ஊதிட்டு ஃபுல் பலூன் ஊதிடணும். டோட்டலாக இப்போ ஒரு 9 லேடிஸ் இங்கே இருக்கும். அண்ட் எல்லாருமே வந்துட்டு பலூனை ஊதி அந்த பலூன்லேயே அதை கட்டி வச்சிடணும். அண்டு இவங்களுக்கு டோட்டலாக நம்ம கடைசியாக கொடுக்க போகிறது வந்துட்டு ஒரே ஒரு சிங்கிள் பலூன் தான். மற்றவங்க வந்து இன்னொருத்தவங்களோட பலூனும் உடைக்கணும். ஸோ அந்த மாதிரி 8 பலூனை உடைச்சி ஒருத்தங்க நிற்பாங்க. அந்த ஒருத்தர் தான் வின்னரு. ஸோ இதுதான் கேம். இப்போ வந்து இது ஒரு நாட் போட்டு வச்சுக்கோங்க. பலூன் ஊதாதவங்க எல்லாம் நார்மலா கையில பிடிச்சு ஊதி ஒரு நாட் போட்டுக்கோங்க. குட்டீஸ் எங்க வாங்க, உங்களுக்கு இங்க பலூன் இருக்கு, வாங்க நான் தரேன். குட்டீஸ் யாரெல்லாம் பலூன் வேணுமோ இந்தாங்க 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 பலூன் வச்சுக்கோங்க. பலூன் வேண்டாம், அம்மா தான் வேணும், வச்சுக்கோங்க. ஓகே, மத்தவங்களுக்குலாம் அப்புறமா. ஓகே, ரெடியா? எல்லாம் நாட் போட்டீங்களா? பலூனை மேல தூக்கி காட்டுங்க. கை மேல தூக்கி 1 2 3 4 5 6 7. நீங்களாம் யாராவது யார் கூடயாவது சண்டை போட்டிருக்கீங்களா? எப்பயாவது டெய்லி லேடிஸ் கூட சண்டை போட்டிருக்கீங்களா? இல்ல உங்க ஹஸ்பண்ட்ஸ் கூட சண்டை போட்டிருக்கீங்களா? வாரத்தில் 7 நாள் ஹஸ்பண்ட் கூட சண்டை போடுறவங்க தான் இங்க நிக்கிறாங்க. அவங்களுக்காக ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்துருங்க. ஸோ எல்லாருக்குமே இருக்கு, கொடுக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, நான் கீழே நின்னுக்கிறேன், ரிஸ்க் எடுக்க விரும்பல. என்ன அப்படின்னா 7 பேர், எத்தனை பேர்? 9 பேர் இங்க இருக்கீங்க. 9 பலூன் இருக்கு. எனக்கு வேண்டியது ஒரே ஒரு பலூன் தாங்க. அப்ப இவங்க எல்லாம் என்ன பண்ணணும்? நீங்க உங்க பலூனை பத்திரமா வச்சுட்டு மத்தவங்க பலூனை உடைக்கணும். ஓகே, உங்க பலூனை சேவ் பண்ணிக்கோங்க, மத்தவங்க பலூனை உடைங்க. யாரோட பலூன் லாஸ்ட்ல இருக்கோ அவங்க தான் வின்னர். சாங் ப்ளீஸ்.
ஃபைனலி இந்த கேமில் ஒருத்தங்க வின் பண்ணாங்க. அண்ட் வின் பண்ணோன்னா எல்லோரும் வந்துட்டு அழகாக ஒரு கேட் வாக் போய் இதை ஃபினிஷ் பண்ணிடலாம் அப்படின்னாங்க. ஸோ சூப்பராக எல்லோரும் கேட் வாக் போயிட்டு இதை ஃபினிஷ் பண்ணிட்டோம். அண்ட் அடுத்ததான் ஒரு ஈவெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நெருப்பு வச்சு விளையாடி பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டு தான். இந்த பர்ஃபார்மர் வந்து ஸ்டேஜில் மட்டும் இல்லாமல் கீழே இறங்கி வந்தும் நிறைய பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நைட் டைம் இந்த பர்ஃபார்மன்ஸ் பார்க்குறக்கு. பயங்கரமான கைத்தட்டல் கொடுத்ததுக்கப்புறமா வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு மேஜிக் ஷோ. இந்த மேஜிக் ஷோவில் வந்துட்டு எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் ஸ்டேஜில் கூப்பிட்டு அண்டு தானும் கொஞ்சம் கீழே இறங்கி வந்துட்டு மேஜிக் ஷோ நல்லாவே பண்ணாங்க. ஸோ எல்லோரும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. அண்ட் மீன்வைல் இந்த விஷயம் இங்கே போயிட்டுருக்கும் போது லைவ் கவுண்டர்ஸ் அண்ட் ஃபுட்ஸ் எல்லாமே கொஞ்சம் அங்கேயும் எல்லாம் ஃபுல் ரஷ்ஷஸ் ஆயிருச்சு. அதனால எல்லோரும் ஃபுட்டு கலெக்ட் பண்ணிவிட்டு வந்து அவங்க டேபிளில் வச்சுட்டு அண்ட் பார்த்துட்டு இருந்தோம். ரொம்பவே ஜாலியாக போயிட்டு இருந்துச்சு. பயங்கரமான கைத்தட்டல் முடித்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா டைம் 10:40. இப்போ வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு ஷெல் பர்ஃபார்மன்ஸ் டான்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 4 ஆர்டிஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இந்த மாதிரி ஷெல் டான்ஸ் பார்க்குறக்கு. அதெல்லாம் வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. என்ன பாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புது வெள்ளை மலை. இந்த பாட்டுக்கு வந்துட்டு ஸோ இந்த மாதிரி தான் ட்ரெஸ் ஃபுல்லாக வந்து லைட்ஸை நான் போட்டுட்டு அந்த நைட்டுக்கும் அந்த அவங்களோட அந்த ஆல்மோஸ்ட் ஃபுல் பேக்ரவுண்ட் எல்லாமே வந்துட்டு பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ பயங்கரமான ஒரு ஸ்டன்னிங் பர்ஃபார்மன்ஸ் அந்த டைமில் கொடுத்தாங்க. ஆல்மோஸ்ட் சாப்பிட்டு இருந்தவங்கெல்லாம் கொஞ்ச நேரம் நின்று அந்த பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்பவே வந்துட்டு பயங்கரமாக இருந்துச்சு இந்த பர்ஃபார்மன்ஸ்.
டைம் ஆல்மோஸ்ட் 11:30 ஆயிடுச்சு. ஸோ ஒரு ½ அன் ஹவர் தான் இருக்குது. இப்போ வந்துட்டு ஃபுல் ஃபோக் சாங், நல்லா ஃபாஸ்ட் பீட் சாங் போட்டாங்க. ஆல்மோஸ்ட் அங்கங்கே குரூப் ஃபார்ம் பண்ணி பயங்கரமான டான்ஸு. சஷா அண்ட் அப்பெல்லாம் ஒரு சைடு சூப்பராக டான்ஸ் ஆடிட்டு செம்ம ஃபன் அண்ட் என்ஜாய்மெண்ட்டோடு போயிட்டு இருந்துச்சு. ஸோ இப்படி தான் இருந்துச்சு இந்த தருணம். அந்த 11:30 அப்படி 11:45 அப்படி கிட்ட நிறைய பயங்கரமான ஃபாஸ்ட் பீட் சாங்ஸ். ஹாப்பி நியூ இயர் செலிப்ரேட் பண்ணியாச்சு. அண்ட் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். ஸோ நல்லா கவுண்டவுனோட பயங்கரமாக இருந்துச்சு செலிப்ரேஷன். வேறு லெவல் மாஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க எல்லோரும். என்ன அது முடிச்சக்கப்புறமா கேக் கட்டிங், ஒரு பயங்கரமான ஒரு கேக் இருந்துச்சு. ஸோ எல்லோரும் வந்து அவங்க ஸ்டேஜ் வந்துட்டு எல்லாருமே கட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு சூப்பராக சாப்பிட்ருந்தாங்க. அண்ட் ஒரு சைடு கேக் கட்டிங், அண்ட் இந்த சைடு வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மூமெண்ட்டை வந்துட்டு இனியும் நல்லா மெருகேற்றுறக்காக ஸோ எல்லா லைட்ஸையும் ஆஃப் பண்ணிடுறோம். அவங்க ஃபோனில் மட்டும் டார்ச் லைட் போட்டுட்டு ஸோ நம்ம இந்த பாட்டு போட்டிருந்தாங்க. என்ன பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா, சொந்தங்கள் எல்லாம் அப்படிங்கிற இந்த சாங்கு ஆம்பளை படத்துலேருந்து அந்த ஃபேமிலி சாங் வரும் இல்லையா, ஸோ அந்த சாங் போட்டுட்டு ஸோ எல்லோரும் டார்ச் லைட்டில் பயங்கரமாக அந்த மூமெண்ட்டை வந்துட்டு இனி மெருகேற்றணும். ஸோ அதுவுமே வந்துட்டு ரொம்ப சூப்பரான மூமெண்ட். சஷா அண்ட் அப்போ எல்லாம் வேறு லெவல் என்ஜாய்மெண்ட், பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. ஸோ இப்படி தான் இருந்துச்சு. சூப்பர் பயங்கரமான ஒரு ஃபன்னோட போய்ட்டு இருந்துச்சு. அண்ட் இந்த ஈவெண்ட் எப்போ முடிஞ்சுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்மோஸ்ட்டு நாங்கள் வந்துட்டு ஒரு 3 o'clock ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அது வரைக்குமே அது நைட்டான மாதிரி ஒரு ஃபீலே இல்லை. எல்லாருமே பயங்கர டான்ஸ் அண்ட் ஒரு சைடு ஃபுட்டு, ஒரு சைடு செலிப்ரேஷன் இப்படியெல்லாம் போயிட்டு இருந்தாங்காட்டி ஸோ எல்லாருமே ஆல்மோஸ்ட் ஒரு 3 o'clock வந்து ஈவெண்ட்ஸ் எல்லாமே க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இந்த வீடியோவில் இது மட்டும் கிடையாது, இந்த ரெசார்ட்டில் இனி ஏகப்பட்ட ஃபன் கேம்ஸ் அண்ட் அட்வென்ச்சர் ட்ரிப்ஸ் அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இது வந்து பார்ட் 2ல் வந்துட்டு கூடிய சீக்கிரம் வந்துடும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட நியூ இயர் ரெசல்யூஷன், நியூ இயர் எப்படி போச்சு அப்படிங்கிறது கண்டிப்பாக கமெண்ட்டில்